லூக்கா 18:35. பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நேசிக்கும் ஆண்டவரே, உமது நேசமும் பாசமும் மனித உள்ளத்தை தேடியே இருந்தது. ஒரு மனிதன் இருக்கிற நிலை, வாழும் சூழ்நிலை, சமூக அந்தஸ்து இவைகளை கண்ணோக்கி பார்த்து நீர் உமது அன்பை காண்பிக்கவில்லை. அந்த மனிதன் எப்படி இருக்கிறானோ அதே நிலையில் அவரை அன்பு செய்தீர். பார்வையற்ற பிச்சைக்காரர் தான் எப்பொழுதுமே பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர். அன்றாடம் தனக்கு கிடைக்கும் காசு போதும், அதை கொண்டே வாழ்க்கை நடத்திவிடலாம் என்றும் அவர் நினைக்கவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். நான் வேறொருவராக மாற வேண்டும். அதற்கு கிடைத்த வழி உம்மை கூவி அழைப்பது. தடைகள் எத்தனை வந்தாலும் நான் மாற வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் கொழுந்துவிட்டு எரிவதை யாராலும் அணைக்க முடியவில்லை. நம்பிக்கையின் ஒளி அவனுக்கு புது வாழ்வை தந்தது. பார்வையற்றவன் பார்த்தான். உம்மை முதலாக ஆண்டவரே, நாங்களும் மாற வேண்டும். எங்களுடைய பழைய பாவ நிலைகள் மாற வேண்டும். எங்களுடைய பாவ சார்பு எண்ணங்கள், செயல்பாடுகள் மாற வேண்டும். பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய விசுவாச கண்களை நீர் திறந்து விட்டு எங்கள் வாழ்வை மாற்றியருளும் சுவாமி.